Hi students, இந்த வீடியோல நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸான parallelogram law of vector addition இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளா ஒரு ரிவர்ல ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு ஒரு போட் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த போட் இங்க ஸ்டார்ட் ஆகிற போட் வெர்டிக்கலா போயிட்டு இந்த இடத்துல முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. இங்க ஸ்டார்ட் ஆகிற போட்டோட மோஷன் இந்த கரையை ரீச் ஆகும்போது இந்த இடத்த ரீச் ஆயிருக்கும். சம்வேர் ரைட் சைட் டு த பாயிண்ட் பி, அந்த இடத்துல தான் ரீச் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த போட் என்ஜினோட வெலாசிட்டி மட்டும் இல்ல, அது இல்லாம ரிவரோட வெலாசிட்டியுமே சேர்ந்து இருக்கு. அப்ப அந்த போட்டோட மொத்த ஓவரால் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரிவர் வெலாசிட்டி வெக்டார் v2 அண்ட் போட் என்ஜினோட வெலாசிட்டி வெக்டார் v1, இது ரெண்டோட சமேஷன் தான் இந்த போட்டோட வெலாசிட்டியா இருக்கும். இதோட போட்டோட வெலாசிட்டி அப்ராக்சிமேட்டா எங்க இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் இடையில ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்கும். இதுதான் இதோட போட்டோட வெலாசிட்டி. ஆனா இந்த போட் வெலாசிட்டியை அக்யூரேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் parallelogram law of vector addition அதை யூஸ் பண்றாங்க. இப்ப டூ adjacent sides represents two vector a and b. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சைடு, இது வெக்டார் a அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட இன்னொரு சைடு இது b வெக்டார். இப்ப இந்த ரெண்டு adjacent sides a வெக்டார் and b வெக்டார், இது ரெண்டுமே இப்படி அட்ஜசன்ட்டா இருக்கு அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா, பி வெக்டாரை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ வெக்டாரை இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டோட டயகனல் த்ரூ காமன் பாயிண்ட். ஸோ இதுதான் இதோட ரிசல்டன்ட் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். இப்படிதான் இதோட ரிசல்டன்ட் இருக்கும் ஆஸ் பர் parallelogram law of vector addition. இப்போ இந்த போட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா v1ங்கிறது என்ஜினோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி ரிவர் வெலாசிட்டி v2 இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்ப v1 வெக்டாரை இந்த எண்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி v2 வெக்டாரை மேல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ரிசல்டன்ட் இதோட டயகனல் மீட் த்ரூ காமன் பாயிண்ட். இதுதான் இதோட ரிசல்டன்ட் போட்டோட வெலாசிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும். இதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் அதை வச்சு எந்த ஆங்கிள் இருக்கு எவ்வளவு லென்த்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு அந்த வெக்டாரோட மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இப்ப ரெண்டு வெக்டார் இருக்கு. இது சி வெக்டார், டி வெக்டார் சம்வேர் இந்த இடத்துல இருக்கு. இது ரெண்டுமே மீட் ஆகல. இப்ப மீட் ஆகல அப்படின்னா இதுக்கு எப்படி parallelogram law of vector addition இதை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு வெக்டாரை அதோட டைரக்ஷன் மற்றும் மேக்னிடியூட் அஃபெக்ட் ஆகாம மூவ் பண்ணி இன்னொரு வெக்டாரை டச் ஆகுற மாதிரி மூவ் பண்ணணும். அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. இப்ப சி வெக்டார் அப்படியே வச்சிருக்காங்க. டி வெக்டாரோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி மூவ் பண்ணி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டச் பண்ணிடுவாங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டி வெக்டாரை ஆப்போசிட் சைட்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி சி வெக்டார் ஆப்போசிட் சைட்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா இட் வில் ஃபார்ம் parallelogram. இந்த parallelogram-ஓட டயகனல் தான் இதோட ரிசல்டன்ட். இதுதான் parallelogram law of vector addition. இப்ப அதே மாதிரி இங்க சி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார் இருக்கு, டி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார் இருக்கு. சோ இது ரெண்டையும் ஏதோ ஒரு வெக்டாரை மூவ் பண்ணி இந்த இடத்துல மீட் ஆகுற மாதிரி வைக்கிறாங்க, இந்த இடத்துல மீட் ஆகுற மாதிரி வைக்கிறாங்க. சோ இப்ப சி வெக்டாரை அப்படியே வச்சுக்கிறாங்க, டி வெக்டாரை மூவ் பண்ணி அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டச் ஆகுற மாதிரி வைக்கிறாங்க. அப்ப இதை ப்ரொஜெக்ட் பண்ணி parallelogram ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதோட டயகனல் ரெப்ரசன்ட்ஸ் த ரிசல்டன்ட் வெக்டார். இப்படி பண்ணாம வேற மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் மாதிரி இப்ப சி வெக்டாரோட அப்படியே வச்சுக்கிறாங்க, டி வெக்டாரை மூவ் பண்ணி இந்த சி வெக்டார் எண்ட் பாயிண்ட்ல வச்சிடறாங்க அப்படின்னா இதோட தேர்ட் சைடு இன் ஆப்போசிட் டைரக்ஷன் வில் கிவ் த ரிசல்டன்ட் as per triangle ஆஃப் வெக்டர் அடிஷன். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு ரிசல்டன்ட்டுமே சேமா தான் இருக்கும். parallelogram லால கிடைக்கிற ரிசல்டன்ட்டும் ட்ரையாங்கிள் லால கிடைக்கிற ரிசல்டன்ட்டும் இந்த ரெண்டு ரிசல்டன்ட்டுமே சேமா தான் இருக்கும். தேங்க்யூ.